வணக்கம் நண்பர்களே, மனதோடு கொஞ்சம் பேசுங்கள். பகுதி 15. உங்கள் வாழ்க்கையின் குறிக்கோள் மகிழ்ச்சியாக இருப்பது, சிரித்து கொண்டிருப்பது. இதாங்க இன்னைக்கு தலைப்பு. மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் அப்படிங்கிறதே உங்கள் ஆள் மனது கட்ட நீங்கள் மனசு விட்டு ஹாப்பியாக சந்தோஷமாக பேசணுங்கிறது தான். அது உங்களுடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு நிலையிலும் அது எதிரொலிக்கும். ஸோ நம்ம மனசு கட்ட உங்களுடைய குறிக்கோள் அப்படிங்கிறத நீங்கள் என்ன சொல்லணும்னு தெரியுங்களா? மகிழ்ச்சியாக இருப்பது, சந்தோஷமாக இருப்பது, சிரித்து கொண்டு இருப்பது. இதைத்தான் சொல்லணும். நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், இவ்வளவு சொத்து சேர்த்தணும், அவ்வளவு சொத்து சேர்த்தணும், நான் பெரிய ஆள் ஆகணும். இது எல்லாமே வாழ்க்கையில் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒன்றும் இல்லாமல் ஆயிடும். நீங்கள் 70 வயசுக்கு மேலே போனால் எதுவும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஆரோக்கியம்தான் முக்கியம். ஆரோக்கியம்தான் வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய சொத்து. அப்போ அந்த ஆரோக்கியங்கிற மிகப்பெரிய சொத்து உங்களுக்கு ஒரு ஏஜில் கிடைக்கணும்னா அதுக்கு 2 விஷயம்: சிரித்து கொண்டே இருப்பது, அப்புறம் மகிழ்ச்சியாக இருப்பது. இந்த விஷயத்தை உங்கள் மனசு கட்ட சின்ன வயசுலேருந்தே சொன்னீங்கன்னா தான் உங்கள் மனசு, ஆள் மனசு அதை கேட்டு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருந்து கொண்டே இருக்கும். அதுதான் உங்கள் வாழ்க்கையின் குறிக்கோள். மற்றதெல்லாம் செகண்டரிங்க. மனிதன் எதற்கு பிறந்தான் அப்படின்னா, நான் அதை சாதிக்கிறேன், இதை சாதிக்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன். எல்லாமே பண்ணுறது எதுக்காக அப்படின்னு கடைசியாக ஒரு கொஸ்டின் பண்ணிங்கன்னா, எல்லாமே பண்ணுறது மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் நன்றாக சிரிப்பதற்கும் தான். ஆனால் இந்த எல்லாத்தையும் நான் ஒவ்வொரு ஸ்டேஜில் பண்ணுறேன்னு சொல்லி மகிழ்ச்சியாக இருக்காங்களா, சந்தோஷமாக இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா, அந்த மகிழ்ச்சியாக இருக்கிறதும் சிரிப்பதும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நின்றுது. அப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறதும் சிரிப்பதும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நின்றதுனால ஆரோக்கிய குறைபாடு, வாழ்க்கையின் மேல் வெறுப்பு, நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வாழ்க்கையினுடைய அத்தனை பிரச்சனைகளையும் தலையில் வச்சுக்கிட்டு அதே ஒரு ஆரோக்கிய குறைபாடாக்கிட்டு சிரிக்கவே மறந்து கடைசியில் வாழ்க்கையில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு நிறைய பேர் முடிக்கிறாங்க. அப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் போய் முடிக்கிறது எதனால்? ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நான் பெரிய ஆள் ஆகணும், நான் அவரை விட பெரிய ஆள் ஆகணும்,